மனது எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை இந்த அரசாங்கத்துக்கு தெரியல, இந்த முதலமைச்சருக்கு தெரியல. பேர்ல வச்சு பயிரை பார்க்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? என்றொன்று அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் இந்த டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடிக்கு நாங்கள் முறையாக காப்பீடு செஞ்சோமில்ல. 2022 சேலம் மாவட்டம் மேட்டூரில் வந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டு அப்படியே பத்திரிகைக்கு கெட்டப்பா பேசுகிறார் முதலமைச்சர். நான் யார் தெரியுமா? டெல்டாக்காரன். எல்லாம் விவசாயிகள்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பரவாயில்ல, ஸ்டாலின் வந்த உடனே குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி திறந்து விட்டார், நாம் விவசாய பணி மேற்கொள்ளலாம்னு சொல்லி கரெக்டாக விளைச்சி எடுக்கிற நேரம் அந்த காலகட்டத்தில் பயிரெலாம் போட, அந்த காலகட்டத்தில் தண்ணி இல்லாமல் மேட்டூர் அணை வறண்டு போச்சு. அப்போ தண்ணி கொடுக்க முடியல. அங்கே கர்நாடக அரசிலிருந்து கேட்டு வாங்க இந்த முதலமைச்சருக்கு திறமை இல்லை. அதனால் 2 தண்ணி பாய்ச்சிருந்தா விவசாயியுடைய பயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அப்போ அந்த பயிர்கள் தண்ணி இல்லாமல் வறண்டு காய்ந்து போய்விட்டது. 2 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி காய்ந்து பெரும் நஷ்டத்துக்கு உள்ளாயிட்டாங்க விவசாயி. டெல்டாக்காரன் சொன்னார். அந்த டெல்டாக்காரன் எங்கே போனார்? அதாவது இழப்பீடு கொடுக்க வேணும்ல. இது 2017ஆம் ஆண்டு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. விவசாயிகள் பயிர்கள் கருகி போய்விட்டது. என்னுடைய கவனத்தை கொண்டு வந்த உடனே இந்தியாவிலேயே முதலாக வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2240 கோடி வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தோம். அப்படி 2 லட்சம் ஏக்கர் நம்முடைய விவசாய பெருடைய மக்கள் இரவு பகல் வராமல் உழைத்து அந்த நெற்பயிர் தண்ணீர் இல்லாமல் விளைச்சல் எடுக்கின்ற அந்த நேரத்தில் தன்னுடைய கண் எதிரே காய்ந்து கருகி சேதமடைந்த பொழுது இந்த முதலமைச்சர் அவர்களுக்காக எந்த இழப்பீட்டும் தராத முதலமைச்சர் மீண்டும் தேவையா? விவசாயிகளை புறக்கணித்த முதலமைச்சர் தேவையா? அது மட்டுமல்ல, அதோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவை போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாயிரும். சட்ட ஒழுங்கு அடிவாடு சீரட்டு வச்சு எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை அமோகம் நடக்குது. கஞ்சா வந்து திரவ வடிவத்தில் வருது, ஊசி மூலமா வருதுங்கிறாங்க, சாக்லேட்ல வருதுங்கிறாங்க. இப்படி பல ரூபத்தில் தமிழகத்தில் கஞ்சா நடமாடி கொண்டிருக்கிறது. அதை தடுக்க துப்பில்லாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனையால் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் பயன்படுத்தி சீரழியக்கூடிய நிலம் இந்த ஆட்சியில் இருக்குது. அதிமுக ஆட்சி வந்த உடனே 3 மாதத்தில் தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டம் இல்லாமல் அறவாக ஒழிக்கப்படும். கஞ்சாவை அடியோடு அறவோடு ஒழிக்கப்படும். அது மட்டுமல்ல, அற்புதமான திட்டம் நடந்தாய் வாழி காவிரி. பல பேருக்கு தெரியாது, நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தெரிஞ்சுங்க. நடந்தாய் வாழி காவிரி அந்த அற்புதமான திட்டத்தை நான் முதலமைச்சர் இருந்தபோது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரிடத்துல ஒரு அறிக்கை கொடுத்தேன். நீங்கள் கங்கை எப்படி புனரமைக்கிறீங்களோ அதுபோல் எங்களுடைய ஜீவநதி காவிரி நதிநீர் அதை சுத்தப்படுத்த வேண்டும், அதற்காக தேவையான நிதியை கொடுக்க வேண்டும் என அறிக்கை கொடுத்தேன். உடனடியாக பாரத பிரதமர் அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு அந்த அடுத்த ஆண்டு மேதக குடியரசுத் தலைவருடைய உரையில இடம்பெற செஞ்சு தமிழ்நாட்டில் நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார். நான் பலமுறை சட்டமன்றத்தில் தெரிவித்தேன், ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் எவ்வளவு விரோதம் இருந்தாலும் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் பாரத பிரதமர் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுவிட்ட கூட்டுக்குழுவிலே வேதக ஆளுநர்கள் அறிவித்து விட்டார்கள். அதை நிறைவேற்றுங்க. காதிலே வாங்கல. 2 வருஷத்துக்கு முந்தைய சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி நாங்கள் நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்றுங்க. இதை பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கொடுத்த அனுமதி பிரைம் மினிஸ்டர் ஒத்துக்கொண்டு கூட்டுக்குழு 2 அவைகள் நாடாளுமன்றத்தில் அதில் மேதக ஆளுநர் மேதக குடியரசுத் தலைவர் அறிவிச்சிட்டாரு, நிறைவேற்றினேன்.
காதிலே போட்டுக்கல. அப்போ சொன்னார், இது மாதிரி நாங்கள் நிறையா கொடுத்தங்க. இப்போ இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது வேடிக்கையாக சொன்னார், இது மாதிரி எவ்வளவோ கடிதம் நாங்கள் மத்திய அரசு கொடுத்தோம், ஆனால் எதுவுமே நிறைவேற்றலை. நீங்கள் இதை பெருமையாக பேசிட்டு இருக்குன்னு சொன்னோம். போன ஆண்டு மத்திய அரசாங்கம் நடந்தாய்வாளி காவிரி திட்டத்துக்கு 11,600 கோடி ஒதுக்கப்பட்டு விட்டது. 11,600 கோடிங்க. இந்த திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடலிலே கலக்கின்ற வரை சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த காவிரி கரையின் இரு கரையில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் அதை பேபிகனால் அமைக்கப்பட்டு அதை சுத்தப்படுத்தி ஆற்றிலே விடுவது. அதில் பவானி சாகரிலிருந்து வெளியேறுகின்ற அந்த நீர் காவிரி பவானி சாகர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் அந்த கரையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அதில் கலக்காமல் சுத்தப்படுத்தி விடுவது. அதே போல் நொய்யல், அமராவதி இதெல்லாம் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட்டால் மேட்டூரில் திறக்கப்படுகிற நீர் தஞ்சையிலே சுத்தமான நீரே உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ அற்புதமான திட்டம்! அதை நிறுத்தி வச்சுட்டாங்க. சட்டமன்றத்தில் தெரிவிச்சுட்டு கொள்கை விளக்க நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் அறிவிச்சுட்டு 11,600 கோடி மத்திய அரசாங்கம் நடந்தாய்வாளி காவிரி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்ற விவரத்தை சொல்லிட்டு அப்படியே முடக்கிட்டாங்க. ஒரு வருஷமா எவ்வளவு பெரிய திட்டம்! இன்னைக்கு சுத்தமான நீர் கிடைக்கும் நம்ம குடிப்பதற்கு. சுத்தமான நீர் காவிரி நீர் மேட்டூரில் திறக்கப்படுகிற நீர் தஞ்சையில் குடிக்கிறதற்கு அற்புதமான நீர். அது மட்டும் இல்ல, பல ரசாயன நீரெல்லாம் காவிரி நதியில் கலக்குது. பயிர்களுக்கு பாய்ச்சிக்கின்ற பொழுது பல பயிர்கள் நோய்படுகிறது. இதையெல்லாம் அறிந்துதான் மத்திய அரசிட்ட கோரிக்கை வச்சு மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு 11,600 கோடி நமக்கு விடுவித்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம். மத்திய அரசு பெற்றாங்களா? எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தில் குறை சொல்லியே 5 ஆண்டு காலத்தை ஓட்டிட்டார். அப்படித்தானே? திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்தபோது கருப்பு பலூன் விட்டார். கருப்பு கூட பிடிச்சார். கருப்பு பலூன் விட்டார். கருப்பு கொடி பிடிச்சாரா இல்லையா? அதே ஆளுங்கட்சி வந்த பிறகு முதலமைச்சருக்கு வெள்ளை கூட பிடிச்சார்ல. கலைவாணர் அரங்கில் மத்திய அரசாங்க திட்டம், அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அழைத்து திறப்புழா காண்கிறார். ஆளுகின்ற பொழுது ஒரு நில எதிர்கட்சியா இருக்கும் போது அப்போ இரட்டை வேலை போட்டிட்டு கட்சி திமுக கட்சி, திமுக முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு கடுமையான மின்சார உயர்வு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 67% மின்கட்டணம் உயர்ந்தாச்சு. வீட்டு வரி 100%, இந்த மாநகராட்சியில் 100% வீட்டு வரி உயர்ச்சி. கடைக்கு 150% உயர்த்தியாச்சு. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்பட்டது. குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி உயர்வு. அதே போல உணவு போடு விலை எண்ணெய் முட்டைகிட்ட அளவுக்கு உயர்ந்தாச்சு. அரிசி கிலோ 30 ரூபா ஏறியாச்சு. எண்ணெய் 60 ரூபா ஏறியாச்சு. அதே போல் பருப்பு 40 ரூபா ஏறியாச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் பாருங்கள் காவிரி நதிநீர் பிரச்சனை. இப்போ நம்முடைய காவிரி நதிநீரை மேகதாது அந்த பகுதியில் ஒரு அணை கட்டுவதாக அங்கே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர் சொல்கிறாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணுறார். அவரை கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் சிந்திச்சு பாருங்க. இவர்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம், நாட்டு மக்கள் முக்கியம் அல்ல. ஆக செங்கல்பட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சரை இங்க அழைச்சிட்டு வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தியிருக்கிறார். அவர் மேகதாதுல அணை கட்டிய தீர்வேன் என்று சொல்றார். மேகதாதுல அணையில கட்டிட்டா டெல்டா பாலைவனம் ஆயிரும். இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை பூட்டுவீர்களா? நல்லா சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு கொடுமை! நமக்கு துரோகம் செய்கின்றவர்கள், நமக்கு வருகின்ற நீரை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சபதம் இடுகின்றவர், அவரோடு பிரச்சாரம் செய்கின்ற முதலமைச்சர் மீண்டும் ஆட்சி வருவதற்கு துடிக்கிறார். அதற்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுப்பீங்களா? அப்புறம் இன்றைய முதலமைச்சர் என்னைய போலி விவசாயின்னு சொல்றார்.
அதில் எங்காச்சும் விவசாயி போலி விவசாயி நிஜ விவசாயி எங்க நிஜ விவசாயி கேள்விப்பட்டிருக்குமா? ஏன்னா ட்ரேடில் வந்து பயிரை பார்க்குற முதலமைச்சர் இந்தியாவிலே இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரே ஆள் தான். எங்கள் ஊரில் தலைவாசலில் நமக்கு நாமே திட்டம் இருந்தது. அப்போ ஊராக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பார்த்தார். அப்போ எங்கள் தலைவாசலுக்கு வந்தார், கரும்பு தோட்டத்துக்கு வந்தார். கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலை அமைச்சு போய் பார்க்குறார். கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலை அமைச்சு பார்க்குற முதலமைச்சர் இவர் விவசாயத்துக்கு நன்மை செய்வாரா? விவசாயிகளை காப்பாற்றுவாரா? விவசாயிக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பாரா? விவசாயிகளை வஞ்சிக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. கரும்பு தோட்டத்தில் கரும்புலாம் வெட்டி போட்டு தான் காங்கிரீட் போட்டு அது என்னன்னே தெரியாது. இப்போ கேட்டா நீ போனீங்களே இது கரும்பா நெல்லா இது கேழ்வரகா சோளமா மக்காச்சோள பயிரா அப்படின்னு கேட்டால் முதலமைச்சர் தடுமாறுவார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு நம்மளை கிண்டும் கேலியும் பேசிட்டு இருக்காரு. ஆக வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நீங்கள் இவர்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதே போல திருமண்டக்குடி ஆரூரான் சர்க்கரை ஆலை இதில் விவசாயிகளுக்கு வர வேண்டிய கரும்பு நிலுவைத் தொகை தராதை கண்டித்து விவசாயிகள் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் ஆலை நிர்வாகி கடன் பெற்று திரும்ப செலுத்தாததை கண்டித்து 1200 நாட்கள் தொடர்ந்து போராடி வரும் விவசாயிகள் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினும் கண்டுகொள்ளவே இல்லை. 4 முறை ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு வந்தார். அப்போ வரும்போது அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி தன்னுடைய எதிர்ப்பை விவசாயிகள் தெரிவித்தாங்க. 3 முறை உதயநிதி அவர்கள் வந்தால் அவர் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். ஆனால் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும், விவசாயிகளை காப்பாற்றப்படும். அதோட அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இந்த டெல்டா மாவட்ட பகுதி, தஞ்சை மாவட்டம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர் மாவட்டத்திலாம் நம்முடைய குறுவை சாகுபடி விவசாயிகள் செய்து அந்த நெல்லை நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்யறதுக்கு கொண்டு வந்தாங்க. முறையாக விற்பனை முறையாக கொள்முதல் செய்யாத காரணத்தினால அப்போ மழை வந்து திறந்த வெளியில் அடுக்கி எல்லாம் நனைஞ்சு போச்சு. அதை நான் வந்து நேரடியாக பார்த்துட்டு போனேன். அப்புறம் அதுக்கு பிறகு தான் ஓடோடி வந்து ஸ்டாலின் அவர்கள் நான் நேரடியாக வந்து பார்த்துட்டு போனேன் இல்லையா? பாருங்க, அதை கூட ஸ்டாலின் அங்கே ஸ்டேலில் தான் பார்க்குறாரு, நேரடியாக வந்து பார்க்கல. அவரு இங்கிருந்து அந்த நெல்லை கொண்டு போய் முளைச்ச நெல்லை கூட காட்டுறாங்க. இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.